செத்து ஒழிடி. அடி பாவி, நிறுத்து. என்னமா கிரிஜா, ஏமா கிரிஜா என்னமா பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ற நீ? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏங்க இது விடுங்க. கீழ போடு. விடுங்கன்னு சொல்றல. விடுங்க. சொன்னா கேளு. நான் விட மாட்டேன். கிரிஜா, இவள கொன்னே என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என் தலையை வெடிச்சிரும். விடு சொல்றல. ஏய், பைத்தியம் பிடிச்சா உனக்கு? சொல்ல கேட்காம என்னடி பண்ணிட்டு இருக்க? ஈஸ்வரி, உன் வைஜெயந்தத்தை வீட்டுக்கு வந்து இவளை சாட்டையால அடிச்சிட்டு போனதுல இருந்து இவ இப்படிதான் எமோஷனலா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற வழியில தான் உன்னை பார்த்துட்டு இங்க வந்துட்டா. அவ இதையெல்லாம் சுய புத்தியோடயோ சுய நினைவோடய செய்யல. தயவு செஞ்சு இதை இதோட விட்டுரு. மாமா, இவ்வளவு நேரம் உன் பொண்டாட்டி அந்த துடுப்படுத்தி என் பொண்டாட்டியும் அவ வயித்துல இருக்க என் குழந்தைகளையும் அழிக்கிறதுக்காக வந்துட்டு இருந்தாங்க. நீ என்னடா சும்மா இங்க வந்து கதை விடுறியா? கதை இன்னைக்கு உன் பொண்டாட்டி நான் என்ன பண்ற பாரு. நீ கொஞ்சம் அமைதியா இருசே, என்னை தடுக்காத சொல்லிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க துடுப்பை எடுத்துட்டு வந்த வேகத்துக்கு உன் வயித்துல அடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? எனக்கு தான் எதுவும் ஆகல. இப்போ என்ன போட்டு விடுங்க. அதுக்காக இவனை சும்மா விட சொல்றியா நீ? சும்மா மாதிரி பேசிட்டு இருக்க. நான் உங்களுக்காக தான் இங்க வந்து இவரோட இப்படி போராடிக்கிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்க மாட்டேன். கிரிஜா வா, சொன்னா கேளு. வா கிரிஜா. இல்ல, இவள சும்மா விட கூடாது. விடு. வா வா. என்ன விடுங்க. கிரிஜா, சொன்னா கேளு. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. வா, அப்புறம் பாத்துக்கலாம். வா, சொல்றது கேளு கிரிஜா. உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஈஸ்வரி, நீ பண்ணதெல்லாம் போதும். வா. கார்ல என்னாச்சு உனக்கு? எதுக்கு நீ அவங்கள சும்மா விட சொன்ன? இப்ப என்ன பண்றது? எல்லாரும் முன்னாடியே சண்டை போட சொல்றீங்களா? கிரிஜா வா. கிரிஜா, உனக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு இந்நேரம் என்ன ஆயிரும் நினைச்சு நான் பயந்தேன் தெரியுமா? எதுக்கு அவங்கள போக விட்ட நீ? விடுங்க சின்னையா, அவங்களால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. நீ எதுவும் பண்ண முடியாதுங்கற. ஆனா அவங்க நம்ம சந்தோஷத்தை இப்ப கெடுத்துட்டு போயிட்டாங்களே. இப்ப இதுக்கு என்ன சொல்ற? ஏங்க உங்களுக்கு பைத்தியமா? கார் சாவி கொடு. நான் மட்டும் இங்க வரலனா ஈஸ்வரி கையால மட்டும் இல்ல, இங்க இருக்கிற மொத்த ஜனங்க கையால அடிபடி செத்துரு பண்ணி. சாவி கொடு. கார்ல ஏறு. சாவி உள்ளதா இருக்கு. சரி போ, போய் ஏறு. போ, நான் சொல்றது இப்போ அது கேளு. போ, ஏறு. விடுங்க. உட்கார். இங்க பாரு, இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேண்டாம். உன்னோட மத்த ஆசை எல்லாத்தையும் நம்ம இன்னொரு நாள் வந்து நிறைவேற்றிக்கலாம். இப்போதைக்கு நம்ம இங்க இருந்து கிளம்புவோம். என்ன, நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னை சந்தோஷமா தான் பீச்சு கூட்டிட்டு வந்தேன். ஆனா கிரிஜா இப்படி திடீர்னு வந்து எல்லாத்தையும் குட்டிச்சவர் ஆக்கிட்டு போவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சின்னையா, கிரிஜா வந்து பிரச்சனை பண்ணதை நீங்க மறந்துருங்க. நான் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நிஜமா தான் சொல்றியா ஐசு? ஆமா சின்னையா, வாங்க வண்டி எடுங்க போலாம். சரி வா. சின்னையா, வீட்டுக்கு போன உடனே அத்தை கிட்ட நீங்க நடந்தது எல்லாத்தையும் உளறி வச்சிடாதீங்க. கிரிஜா வந்ததோ பிரச்சனை பண்ணதோ அத்தைக்கு எதுவும் தெரிய வேண்டாம், சரியா? ஐசு, நானும் அதை தான் நினைச்சேன். நல்ல வேளை நீயே சொல்லிட்ட. என்ன சொல்றீங்க? ஆமா ஐசு, வீட்டுக்கு போனதுமே அம்மாவும் மங்கையத்தையும் தீக்குச்சியும் கூப்பிட்டு நான் இங்க நடந்தது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லதான் போறேன். ஐயோ சின்னையா, நான் சொல்ல வேண்டாம்னு சொல்றேன், நீங்க என்னடா சொல்லவேன்னு சொல்றீங்க? இங்க பாருங்க, நீங்க போய் அத்தை கிட்ட சொன்னீங்க, நான் உங்க கூட பேசவே மாட்டேன். ஈசு, என்ன ஈசு, நீ எதுக்கு நீ இப்ப கோவப்படுற? நீங்க அத்தை கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க சின்னையா. சரி, எப்ப பாரு பேச மாட்டேன்னு சொல்லியே உன் காரியத்தை சாதிச்சுக்கோ. இப்ப என்ன, இங்க நடந்தது எதுவுமே வீட்டுல இருக்கவங்க யாருக்கும் தெரியக்கூடாது, அதானே? சொல்லல போ. சரி வாங்க. என்ன கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க கோவப்படுறீங்க? வாங்க போலாம். போலாம். ஐயோ கொஞ்சம் சிரிங்க. இதுக்கு நீங்க சிரிக்காமயே இருக்கலாம். வாங்க.